இந்த பறை முழக்கி கொண்டு வேடர்கள்லாம் வேட்டைக்கு வர இந்த குழந்தை அழுதுங்க. கிண்ணற நெல்யாழொலியோ கெடில் சீர் பாரதியோ பாரதிதனின் நிசையோ இந்த அழுகை ஒலி யாழ் வாசிக்கிற மாதிரி வீணை வாசிக்கிற மாதிரி தான் இந்த குழந்தையினுடைய அழுகை. ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை கொஞ்சம் சத்தம் போட்டு அழும். பொதுவாகவே வீட்டுல கூட அவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஒரு கப்புனாயிடும். ஆண்களுடைய குரலை விட தாய்மார்களுக்கு குரல் வளம் அதிகம். கேபிஎஸ் மாதிரி யாரும் பாட முடியாது. கேபிஎஸ், பி சுசீலா, சித்ரா இவங்கெல்லாம் பெரிய பாடகர்கள். ஆண்களுடைய குரல் கொஞ்சம் அடங்கி இருக்கும். அதனால்தான் அடங்கி போயிருக்கு. நாம அவங்களுக்கெல்லாம் நாம சவுண்ட் கொடுக்க முடியாது. குழந்தை பிறந்த உடனே அழுகிறதாம் பெண் குழந்தை. அதை வெளியிலிருந்து பாக்குற ஒரு அம்மா சொல்றாங்க, அதை கத்துது தெரியலையா நம்மகிட்டமா இருக்கும். என்ன பின்னால அழ வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குதான். அது ஒத்தி பார்த்துதான் இந்த குழந்தை பிறந்தது. அங்கிருந்து ஓடி வந்தான் நம்பிராஜா. இந்த குழந்தையை இரு கரங்களால் அள்ளினான், துள்ளினான், ஆடினான், பாடினான், அழுதான், தொழுதான். ஆண்டவனே, ஆறுமுக பெருமானே, நீண்ட நாளா பெண் குழந்தை இல்லை என்று வேண்டுதல் செய்தனே, என் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து விட்டாயே என்று ஆனந்த கூத்தாடுகிறார். உச்சி மோகன்பால்